பாலியல் கொடுமை செய்தார் தாவேகா கார நிர்வாகி. செய்தி வந்தது. நீங்க உட்கார, நான் பாத்துக்கிறேன். சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். பூரா புருடா. அனிதா வீட்டுக்கு போவீங்க, நீட்டு போராட்டத்தை முடக்குவீங்க. ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடமே பெண்கள்லாம் இலவசமா பயணிக்கலாம்னு சொன்னாரு. யாரு? நம்ம மாற்றம். உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுடாதீங்க அப்படின்னு வசனம் பேசுவீங்க. ஆனா விவசாயி உயிர் போற அளவுக்கு கத்துறான், காவேரியில தண்ணி கொண்டாங்கடா அப்படின்றான். காது கேட்காது உங்களுக்கு. கரூர்ல 41 பேரை சாவடிச்சு ஓடுனீங்களே, அன்னைக்கு நடுராத்திரியில சட்டமன்ற கோட்டைக்கு வந்தவர் என்னுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின். இல்லி சரத்துல ஒரு மந்திரி மாத்திரை நிறுவனம் தெரியுமா? செய்தித்தாள படிக்கணுமா? யாரு நமக்கு இவங்க சொல்லி கொடுக்குறாங்க? செய்தித்தாளையே அச்சடிச்சு தமிழ்நாட்டில் பகுத்தறிவை பரப்பின குடும்பம் நாங்க. Dr. Srivama's Wellness presents the debates for the people, powered by Milky Mist. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ரெண்டு பேரும் பேசின பேச்சில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நாங்கள் காட்டியிருக்கிறோன்னு ஒரு கருத்தோடு இது வரைக்கும் பேசினாங்களா? ஏன்னா காரணம் இல்லை. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். பூரா புருடா வரும், ஆனால் வராது. பொய்யே பேச மாட்டார் எங்கள் தலைவர்னு முதல்ல வந்த தோழர் பேசினார். டாஸ்மார்க்கு கடை 717 கடையை மூடினீங்கன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு கடை பேரை பட்டியலிட்டு கவர்மெண்ட் ஆர்டரை காட்ட முடியுமா உங்களால்? இது வரைக்கும் காட்டவே இல்லை. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் எழுதின கடிதத்திலேயே நீ போய் ஒவ்வொரு மாவட்டத்துமாக போய் எழுதி வாங்கிக்கோ. நான் கேட்குறேன், 100 நாள் மாற்றத்தை கொடுத்த கனவான்களே, மூடின கடையை பேரை சொல்கிறதுக்கே உங்களால் முடியலன்னா என்ன உங்களுக்கு பெரிய தைரியம், பெரிய கெத்து? அடுத்தது, சட்டமன்றத்தில் நாங்கள் பாடம் எடுக்கிறோம். எப்படிய 40-12 ஒருத்தரோட ஸ்லாங்கை கிண்டல் பண்ணாதீங்க, அதுதான் என்னுடைய மொழின்னு சொல்றாரு அமைச்சர். அப்படி நம்ம ஸ்லாங்கை கிண்டல் பண்றது, அவங்க பேசுறதுல தவறுகள் வரும்போது கிண்டல் பண்ணலாமா? எப்படி மொழி வழக்கு கிண்டல் பண்ணல? ஏன் உனக்கு மொழியே தெரியல? நீங்க நிறுவனம், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வேற அவரு. நான் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்தியிருக்கிறேன், நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு கெத்தா ரொம்ப கர்வமாக பேசுகிறார்ல. எந்த ஸ்கூலில் சார் 40-12 சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? 40-12 சொல்கிற ஒரு போடுற பட்ஜெட் எங்கேயாவது விளங்குமா? நான் டூ கிறிஸ்டியனு, நான் இப்படி தான் அப்படின்ற இடத்துல, இந்த இடத்துல எங்கேருந்து சார் மதம் வந்தது? ட்ரூ கிறிஸ்டியன் அன்பை போதிச்சிருந்தா அந்த இடத்துல மைக்க அண்ணே, நம்ம மைக்கு ஏதாவது ஆகிட போதுண்ணே. ஒன்றும் ஆகாது, ஏன்னா நாங்கள் இருக்கிறோம். ஏங்க, உமரு புலவர் எத்தனை கிறித்துவ இயக்கத்தில் மதத்தில் இருந்த மாபெரும் வீரமா முனிவர்கள் எல்லாம் இந்த தமிழ் சமூகத்திற்கு பணியாற்றியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கூடமா தெரியாது இந்த மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சருக்கு? அதனால தான் சொல்கிறோம், 2 பேர் வந்து பேசுனீங்களே, எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மக்கள் மத்தியில்? சும்மா எடுத்து எடுத்து அடுக்க வேண்டியதை 100 நாளில் நான் செஞ்சேன்னு உங்களுக்கும் இல்லை, சட்டமன்றத்தில் உங்கள் மந்திரிகளும் கிடையாது. கல்யாண சுந்தரம் பேசும்போது ஒன்று சொன்னார் தோழர், ஏடிஎம்கேனுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னார் நம்ம சகோதரர். ஏன்பா, தேர்தல் அறிக்கையை மட்டுமா கட் அண்ட் பேஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாங்க? திமுகவுடைய நிதிநிலை அறிக்கையை தான் மறுபடியுமே வாசிச்சிருக்கிறாரு இந்த அமைச்சர்ல.
என்ன ஒன்று, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு வெற்றின்னு போட்டுக்கிட்டாரு. குதிரை பேரம் ஆட்சி இல்லை எங்கள் ஆட்சி, குதிரை வேகத்தில் நடக்கிற ஆட்சின்னு சொன்னார் உங்களுடைய முதலமைச்சர். உண்மைதான், குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தை செஞ்சீங்க நீங்கள். நம்மளுடைய சகோதரர்கள்லாம் பேசும்போது மையா காயறதுக்குள்ளவே வந்து எல்லாரையும் தூக்குனாங்கல்ல, அந்த குதிரை வேகத்தில் நீங்கள் குதிரை பேர ஆட்சி செய்கிறீங்கன்னு சொன்னோம். சகோதரி கனிமொழியை பற்றி ஒரு பேசினார் சகோதரர். பூரண மதுவிலக்கை எங்களுடைய ஆட்சி வந்தவொடனே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷம் ஆட்சியில் நீங்கள் வந்து ஒன்றுமே செய்யலைன்னு. ஒன்று அரசியல் தெரியணும் உங்களுக்கு, இல்லைன்னா வரலாறு தெரியணும் உங்களுக்கு. அரசியல் தெரியலங்கிறதுக்கு என்னன்னா, நாங்கள் பேசுறது 2006 தேர்தலில் எங்களுடைய வாக்குறுதியை ஜனங்க ஏற்றுக்கலை. பூரண மதுவிலக்கு நம்ம சொன்னோம், அம்மையார் படிப்படியாக குறைக்கிறோன்னு சொன்னாங்க. ஜனங்க படிப்படியாக குறைக்கிறத ஒத்துக்கிட்டு அம்மையாரை உட்கார வச்சாங்க. பூரண மதுவிலக்கு சொன்ன திமுகவை ஆட்சியில் உட்கார வைக்கல. அரசியல் தெரியல, வரலாறு தெரியணும். நீங்கள் வந்து காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றிலாம் வந்து 70 இதை சொன்னாங்க, 74 அதை சொன்னாங்க, இப்படிலாம் சொல்கிறீங்களே. இந்த காவிரி நதிநீர் ஆணையத்திற்கு வந்து ஒரு தீர்ப்பாயத்தை கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா? இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே. திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இல்லை என்று சொன்னால், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்பவர் ஒருவர் இல்லை என்று சொன்னால், சிறுபான்மை பாதுகாவலர், பிற்படுத்தப்பட்டவருடைய பாதுகாவலர் விபி சிங் என்கின்ற ஒரு மாமனிதன் இல்லை என்று சொன்னால், காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் என்பது என்று உருவாகியே இருக்காது. உருவாக்கியது கலைஞர். அதை முன்னெடுத்து அடுத்து வந்த திராவிட ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா அவற்றுக்கு போராடியதன் விளைவாகத்தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வருகிற போது அன்றைக்கு அதை கசெட்டில் பப்ளிஷ் பண்ணாங்க. அதனுடைய அமைச்சராக இருந்தவர் தான் இங்கே உங்களிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். லஞ்சம் யாரும் கொடுக்காதீங்க, கேட்டால் என் பேரை சொல்லுங்கன்னு சொன்னார். யார்? நம்ம முதல்வர். அரசு வக்கீலுங்களை போடுறதுக்கு லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்கிற அந்த கட்சிக்காரன் சொன்னதே கட்சி விட்டு தூக்குறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடமே பெண்கள்லாம் இலவசமாக பயணிக்கலான்னு சொன்னார். யார்? நம்ம மாற்றம். ஆனால் 1,42,560 நிமிடம் ஆகிறது. இன்னும் உங்களுக்கு அடுத்த நிமிடம் கிடைக்கல. அனிதா வீட்டுக்கு போவீங்க, நீட்டு போராட்டத்தை முடக்குவீங்க. பெரியார் திடலுக்கு போவீங்க, திராவிட கழகத்தினுடைய பரப்புரைக்கு தடை செய்வீங்க. உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுடாதீங்க அப்படின்னு வசனம் பேசுவீங்க. ஆனா விவசாயி உயிர் போற அளவுக்கு கத்துறான், காவேரியில தண்ணி கொண்டாங்கடா அப்படின்றான். காது கேட்காது உங்களுக்கு. அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினார், எல்லாருக்கும் தெரியுமா? 2011 அங்கே போய் உக்காந்தார் உங்கள் அண்ணன். அதே ஜந்தர் மந்திரில் இளைஞர் படை, துடிப்பு மிக்க இளைஞர்கள் அதே நீட்டுக்காக உட்கார்ந்தார். எங்கே போனார் உங்கள் அண்ணன்? ஏதோ மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, நம்ம வந்துட்டோம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாமெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தூரம் இருந்த பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு ஆபத்து, ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருடைய ஆபத்து இன்றைக்கு தாவேகானுடைய வடிவிலே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து குந்திக்குச்சு. காமராஜருடைய பாஷையில் சொல்ல போனால் எப்படி? மெட்ரோ நிலையங்களை மூடுறாரு மோடி, மெரினா கடற்கரையை மூடுறாரு டிவிகே தலைவர். தாவேகானுடைய கட்சி கொடி என்ன கலரு? சிவப்பும் மஞ்சளும். ரெண்டுத்தையும் நீங்கள் பெயிண்ட் காம்பினேஷன் போடலாம், காவி. இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா பார்க்கணும், நிச்சயமா பார்க்கணும். இந்த தொகுதி வரையறையில் ஏதோ திமுக பாஜகவும் தான். இந்த தொகுதி மறைவரை இதெல்லாம் வந்து திமுக ஏற்கனவே வந்து தீர்மானம் போட்டாச்சு. நீங்கள் வந்து ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்துறீங்க. நீங்கள் எந்த ஆட்சிக்கு வந்த 100 நாளில் எந்த திட்டமும் கிடையாது. 2500 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்பேன்னு சொன்னீங்க. உங்களால் உடனடியாக கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட எம்.கே. ஸ்டாலின் தலைவன், மாபெரும் தலைவன் கொடுத்த 1000 ரூபாய்க்கு மேல ஒத்த ரூபாய் உங்களால் உயர்த்தி கொடுக்க முடிஞ்சதா? ஒத்த ரூபாய்.
படித்த இளைஞர்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குனீங்க. 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, 400 ரூபாய் கொடுத்தீங்களா இது வரைக்கும்? சார், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கதை விடாதீங்க, காதில் பூ சுத்தாதீங்க. பசிக்குதுன்னா எனக்கு பசிக்கு இப்போ உடனே என்ன சாப்பிடலாம்? சாப்பாடு ஆக்கிறதுக்கு நேரமாகும். அட்லீஸ்ட் ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பழத்தை கொடுக்குற மணில நீங்களாம் அல்வாலா கொடுத்துடுங்கிறீங்க. நீங்கள் நம்ம 1000 ரூபாய் கொடுத்தோம்ல. சரி, நான் ஆட்சிக்கு வந்த உடனே செய்கிறேன், 1500 இப்போ தரேன், அடுத்த பட்ஜெட்டில் 1500 தரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லையா? 40-12க்கு எப்படி இந்த சார் இதெல்லாம் புத்தி வரும்? 4000 ரூபாய் நான் இளைஞருக்கு கொடுக்கணும், நான் இப்போ 400 ரூபாய் கொடுக்குறேன், அடுத்த முறை ஏத்துறேன்னு சொல்லணுமா இல்லையா? கஜானாவை திமுக தான் தொடச்சிருச்சு, காசு இல்லை, இருந்திருந்தா கொடுத்துருப்பாங்க. தொடச்ச கஜானா வச்சு தான் சார் 5 வருஷம் ஆட்சி செஞ்சனாங்க. கஜானா தொடங்கி போனதை மறுபடியும் துளக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஆட்சியில் கஜானா சாவி கொடுத்ததை தவிர பாத்திரத்தை கவுக்கிறதுக்கு இல்லை. செய்தித்தாளை படிக்கணுமா? யார் நமக்கு இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. எப்பா நண்பர்களே, உங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கள். யாரை பார்த்து கேட்குறாரு? என் தலைவனை பார்த்து கேட்குறாரு, செய்தித்தாளை படிங்கன்னு. செய்தித்தாளையே அச்சடிச்சு தமிழ்நாட்டில் பகுத்தறிவை பரப்பின குடும்பம் நாங்கள். முரசொலி கைப்பிரதிய கையில் எழுதி தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்த தலைவனின் பேரன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அவர்கள் முரசொலியை தடை செய்த போது அண்ணா சாலையில் முரசொலியை தெரு தெருவாக வீதி வீதியாக கொண்டு சேர்த்த முத்தமிழறிஞர் கலைஞரின் பேரன் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின். யாருகிட்ட யாரு முதல்ல உங்களுக்கு காலையில் பொழுது வெடிதா? நீங்க முதல்ல காலையில் உங்களுக்கு பொழுது வெடிதா? நல்ல வேலை, இதை சொல்ல மறந்துட்டேன். இல்ல 9 மணிக்கு காலையில தலைமைச் செயலகத்துக்கு போய் சோறு கட்டின குழந்தை ஸ்கூலுக்கு வந்துருது. அவரு டிஃபன் பாக்ஸே அவருவே கழட்டுவாரு, அவரு கையிலே அவரே சோறை போடுவாரு, அவரு கையிலே அவரே சாம்பார் ஊற்றுவார், அவரு கையிலே அவரே குழைப்புவார், அவரு கையாலே எடுத்து அவர் வாயிலே வைப்பார். ஏங்க, கலைஞரும் சாப்பாட்டோட தாங்க சட்டசபைக்கு வந்தார். இவங்க என்ன சொல்கிறாங்க, 5 மணிக்கு போயிடுறாங்களே, நைட்டு 12 மணிக்கு 11:30 மணிக்கெல்லாம் சட்டசபையில் வேலை பார்த்துருக்கோம். ஒரே எக்ஸாம்பிள், கரூர்ல 41 பேரை சாவடிச்சு ஓடுனீங்களே, அன்னைக்கு நடுராத்திரியில சட்டமன்ற கோட்டைக்கு வந்தவர் என்னுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின். ஓகே, முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். அதனால செய்தித்தாளை நீங்க படிச்சா உங்களுக்கு டேஞ்சர் என்னன்னா, ஓகே, பாலியல் கொடுமை செய்தார் தாவேகா கார நிர்வாகி, ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் சேலையை பிடித்து இழுத்தார். என்னது? உட்காருங்கண்ணே, உங்களோட என்ன செய்திகள் செய்தி வந்தது அண்ணே, இப்படி அண்ணே அண்ணே உட்காருங்க. இல்ல 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 இல்ல, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணே நீங்க உட்காருங்க, பாத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க, பாத்துக்கிறேன். நீங்க உட்காரு, நான் பாத்துக்கிறேன். 100 நாள்ல சாதனை இல்லையா? சண்டைக்கு தான் ரெடி ஆகுறாங்க அவங்க. அண்ணே அண்ணே, நேரம் முடிஞ்சுச்சுன்னா வைகை செல்வன் அண்ணே பேசுவாங்க. கடைசியா சொல்றேன், நாங்க சாதனையை பேசுறோம், நீங்க சண்டைக்கு நிக்கிறீங்க, அதுக்கும் நாங்க தயாரா இருப்போம். இப்போ ஒரே விஷயம், 100 நாள்ல ஒண்ணுமே பண்ண முடியாது, ரைட், ஓகே, அது ஒத்துக்கிறோம். 100 நாளில் நீங்கள் பெரிய சாதனையை கேட்டால் நாங்கள் எப்படி சார் பண்ண முடியும்னு சொல்லி பேசுகிறீங்களா? உங்களுக்காக நானும் பேசிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரமாக நீங்கள் எதுவுமே பேச மாட்டேறீங்க. ஒன்று உங்கள் சாதனையாவது பேசணும், இல்லை உங்களுக்கு செய்ய முடியலன்ற வேதனையாவது கொட்டணும். எதுவுமே இல்லை, நானே பேசிடுறேன். 100 நாளில் உங்களால் செய்ய முடியாது, மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை முன்னேற்ற பாதைக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கணும், அதை நோக்கி போகணும். அதுதான் நாட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ அண்ணன் வைகை செல்வன் ரொம்ப அழகாக பேசினார். ஆனால் அவருடைய சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம் தான் முட்டு கொடுக்குது. அண்ணன் திராவிட இயக்கத்தினுடைய பட்டறையிலேருந்து வந்தவர். தமிழ்நாட்டிலேயே அரசியல் வரலாற்றில் இல்லை, தமிழ்நாட்டு பட்ஜெட் வரலாற்றிலேயே முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீமை போட்ட ஒரே கவர்மெண்ட் தாவேகா கவர்மெண்ட் தான். ஒன்றும் தப்பாக சொல்லலை, வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்குற ஸ்கீமு யாருமே அதை கண்டுபிடிக்கவே இல்லை. அதை அண்ணே முடிங்கண்ணே. அடுத்தது நம்ம சகோதரர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகியெல்லாம் போதைப் பொருள் கடத்தினாங்க கொண்டாங்கன்னு.
கில்லி சரத்னு ஒரு மந்திரி மாத்திரை நிறுவனம் தெரியுமா? அது என்னன்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை. அண்ணா ஓகே. ரெண்டாவது, கோத்ரேஜ் கம்பெனி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறேன்ப்பா, எல்லாருக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். கோத்ரேஜ் கம்பெனியே கேள்விப்பட்டிருப்பீங்க. கோத்ரேஜ் கம்பெனியே கேள்விப்பட்டிருப்பீங்க. சாம்சங் கம்பெனி, விர்பூல், எல்ஜி, பேனசோனிக், இதெல்லாம் கம்பெனிங்கள்ல வாஷிங் மிஷினை பார்த்திருப்பீங்க. புதுசா டிவிகே கம்பெனின்னு ஒரு வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்ச மிக நல்ல ஒரு தான். நன்றி. நான் கேக்குறேன் அண்ணா 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 போதும். கடைசியா சொல்றேன், அண்ணா போதும். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லி செந்தமிழ் சீமானை பத்தி சொல்றாங்க. தமிழ் தேசியத்தை தமிழ்நாடு கூட போய் பேசின ஒரு தலைவர், இன்னும் இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர். அவர் அளவுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது போய் உங்க தலைவர் பேசியிருக்கிறாரா? கிடையாது. ஆனால் அதே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, தற்குறின்ற ஒரு வார்த்தை யார் வராங்கன்னு பாருங்க.